சிம்பிளா, ஈஸியா 6 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். முதல்ல மாங்காய் மசாலா சாதம், அதுக்கப்புறம் நெய் சோறு, கொண்டைக்கடலையில நல்ல புரோட்டீன் ரிச்சான ஒரு ரைஸ், அதுக்கப்புறம் ரசம் சாதம், இதுக்கப்புறம் சோயா புரோட்டீன் அதிகமாக உள்ள சோயா வச்சு ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அப்புறம் தேங்காய் பால் பிரியாணி, புலாவ்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் முதல்ல ரைஸ் தான் பார்க்க போறோம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மசாலா ரைஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாமே கெட்டு போகாது. அதே சமயம் விட்டமின் சி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முதல்ல 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற மாவுச்சத்து வந்து போகும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். இப்போது கிட்டத்தட்ட 2 கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி ஊற்றுவோம். நான் எடுத்துருக்கிறது சோனா மசூரி. நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பொன்னியாக இருந்ததுன்னா 4.25 கப் தண்ணி ஊற்றலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நல்லா பச்சை மாங்காய் தான் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அரை மாங்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக வந்து துருவணும்னு அவசியமே இல்லை. இது மாதிரி பெரிய கண்ணாக இருக்கிற கிரேட்டரில் துருவிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் வந்து மாங்காய் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பிக்கிள் பண்ணி அதுலேயும் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நான் ஏற்கனவே மாங்காய் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா துருவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த வெஜிடபிளில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் மாங்காயில் பண்ணும்போது அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கணும். இப்போ வறுத்தரைக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இல்லைனா வரமிளகாய் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் இஞ்சியும் போட்டுக்கலாம். பூண்டு பிடிக்கும்னு சொல்கிறவங்க பூண்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இதில் ஒரு 1/4 கப் தேங்காயோ இல்லை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவர் புளிப்பும் இருக்காது, அதே சமயம் புளிப்பு இல்லாமையும் இருக்காது. இது வந்து மேங்கோ மசாலா ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் இப்படி வந்து வறுத்து அரைச்சி பண்ணுறேன். சிம்பிளாக மேங்கோ ரைஸ் அப்படின்னா மாங்காய் துருவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். நான் மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு கரகரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியமே இல்லை. இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லி வந்து ஒரு கையளவு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறதுனால உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இப்போது 3 விசிலுக்கு அப்புறமா நம்ம இந்த ரைஸை வந்து ஆற வைக்கணும். எப்போவுமே சூடாக வந்து வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதனால் முதலையே பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ எப்போவுமே நம்ம ரைஸ் பண்ணும்போது, வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது, அதுவும் லஞ்சு கொடுத்து விடும்போது முதல்ல கண்டிப்பாக இப்படி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து ஸ்டீம் போகாது, தண்ணி விட்ட மாதிரி இருக்காது ரைஸ் எல்லாம். இப்போ நல்லெண்ணெய் விடுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாகும். ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது அப்புறமா தாளிக்கணும். அதுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, பீனட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை ப்ரௌனாக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், துருவி வச்ச மாங்காய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் தான். இதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம் வச்சுட்டே வந்து ரோஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது அந்த மாங்காயிலேருந்து தண்ணி விடாது. ஸோ தண்ணி வந்து விடாமல் இருக்கணும்னா நீங்கள் மாங்காய் வந்து பிழிய கூட செய்யலாம் ஒரு காட்டன் கிளாத்தில். பட் அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு எக்ஸ்ட்ரா மிளகாய்த்தூள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் புளிப்பு அப்படிங்கிறதுனால மிளகாய்த்தூள் எவ்வளோ போட்டாலுமே ரொம்ப வந்து ஓவராக எடுத்து காட்டாது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், புளிப்பு காரமெல்லாம் சேரும்போது. இது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸை போடுவோம். ரைஸ் அப்படிங்கிறது
ஜீரா ரைஸ், பாசுமதி அரிசி, கொல்லம் ரைஸ், சோனா மசூரி, பொன்னி ரைஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பாசுமதி அரிசி எல்லாம் பண்ணும்போது 1 கப்புக்கு 1 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. ஜீரா ரைஸ்னால் 1 கப்புக்கு 1 1/4 கப் தண்ணி ஊற்றலாம். இப்போது பாயில் பண்ண அரிசியை போட்டுட்டு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கப் தேவைப்படும். போட்டுட்டு இதுக்கு மேலே பொடி வந்து நம்ம தூவுவோம். அரைச்சி வச்ச பொடி இதையும் தூவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் மட்டும் இல்லாமல் சிறுதானியத்துலேயும் பண்ணலாம். திணை, வரகு அதில் பண்ணாலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ மசாலாலாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு கூட கிளறலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிக்கிலோடு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ரொம்ப வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜிடபிள்ஸோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மாங்காயை தனியாக ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக பவுடர் அரைச்சி அதுக்கப்புறம் மாங்காயை போட்டு கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இதில் மாங்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசைட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். மாங்காய் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருள்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா சிம்பிளான நெய் சோறு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் கீ ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு. இதுக்கு முதல்ல 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரா ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள மாவு சத்து போயிடும். அப்படி போகிறதுனால உதிரி உதிரியாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போது 1 கப் அரிசிக்கு கிட்டத்தட்ட 1 1/2 கப் தண்ணி, அதனால் நம்ம 2 கப் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு 2 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா மராத்தி மொக்கெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணலாம். சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் இல்லை சாஜீரா அப்படின்னு சொல்லுவாங்க, அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடுவோம். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக நீங்கள் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து புதினா கொத்தமல்லியும் நீங்கள் போடலாம், அப்படி இல்லைனா ப்ளைனாக கூட பண்ணலாம். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூளெல்லாம் நம்ம போட மாட்டோம். ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ரைஸ், எந்த ஒரு கிரேவியோடையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறது. ஸோ அதனால் நீங்கள் மசாலாலாம் போட வேணாம். இப்போது அந்த ஊற வச்ச தண்ணி அதையே வந்து நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஊற்றிட்டு ரைஸையும் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரைஸ் உடைய ஆரம்பிக்கும். இதில் ஏற்கனவே நம்ம பிரியாணின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அதுவுமே சிம்பிளாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மூடி கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் நம்ம விட போகிறோம். இதில் 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தனியாக வேக வச்சு பண்ணணும்னாலாம் அவசியமே இல்லை. ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இதே வந்து பார்த்திங்கன்னா மூடி இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே மலர்ந்து வர மாதிரி வந்துடும். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு கிரேவியோடையும் எடுத்துக்கலாம். பன்னீர் கிரேவியாக இருக்கட்டும், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன், மட்டன், எந்த கிரேவியோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். லஞ்சுக்கு டைமே இல்லாத போது டெஃபினட்டாக இதை பண்ணி கொடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண டைம் இல்லைங்கும் போது கூட நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா வெஜிடபிள், பன்னீர் நீங்கள் எது வேணாலும் வெரைட்டி வந்து போட்டு பண்ணலாம். இதுக்கப்புறமா சிக்பீயில் ஒரு ரைஸ், சிம்பிளாக ஹெல்த்தியாக 5 நிமிஷத்தில் ப்ரோட்டீன் சத்து மிக்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட், கேப்சிகம் போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறமா மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சானதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேக வச்ச கொண்டக்கடலை,
உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் இறங்கும். இதுக்கப்புறம் சாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ் எது வேணாலும் போடலாம். இன்கேஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர் தூள், சிம்பிளான மசாலா மட்டும் போட்டால் போதும். இதுக்கப்புறம் வேக வச்ச பாசுமதி அரிசி இல்லை அப்படின்னா நார்மல் ரைஸ், பொன்னி ரைஸ், கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எது வேணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதே சமயம் மீடியம் டு ஹையில் தான் இருக்கணும். தேவையான சாஸும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் ஆகும் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. இதில் வெங்காயத்தாள் இருந்ததுன்னா நீங்கள் போடலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் சிம்பிளாகவே இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம மிளகுத்தூள் போடுறோம். இது வெள்ளை மிளகுத்தூள் இருக்குது, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பன்னீர், காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, அதுக்கப்புறம் இது மாதிரி கொண்டக்கடலை ஆட் பண்ணுறது, டோஃபு இதெல்லாம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சாப்பிடுவாங்க. இந்த கொண்டக்கடலையில் நமக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக கொடுங்க. இதுக்கப்புறம் நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு ரசம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம ரச சாதம் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் 1 பார்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். நம்ம வீட்லேயே ரசம் பவுடர் அரைச்சி பண்ணுறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுத்து விடலாம், குளிர்காலத்தில் நல்லது. இதுக்கு முதல்ல துவரம்பருப்பு, வெந்தயம், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். துவரம்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஜீரகம், மிளகு அப்படிங்கிறது அதுவுமே 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா 1 தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு ட்ரையான பவுடராக அரைச்சிக்க போகிறோம். இதுதான் பேசிக் ரசம் பவுடர். இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துவரம்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு ரசம் வைக்கணும்னு அவசியமே இல்லை, ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும். இதில் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷான கலரில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுமே கூடிய சீக்கிரம் போடுறேன், எப்படி 6 மாதத்துக்கு ரசம் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் பச்சரிசி 2 கப் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் பச்சரிசிக்கு 4லேருந்து 5 கப் தண்ணி தேவைப்படும். ரன்னியாக வேணும் அப்படின்னா, திக்காக வேணும்னா கிட்டத்தட்ட 4 கப் உங்களுக்கு தேவைப்படும். இந்த பச்சரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ நான் 2 கப் அரிசிக்கு 8லேருந்து 9 கப் தண்ணி ஊற்றிட்டு நான் முன்னாடியே ஊற வச்சிடறேன். மிக்சியில் ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் புளி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, பெருங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பூண்டு தட்டி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் ஃப்ளேவருக்காக போடுறோம், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியானது கூட. ஸோ வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது கொத்தமல்லி, பெருங்காயம் நம்ம இதுலேயே போட்டு தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொத்தமல்லியை ரோஸ்ட் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தக்காளி, புளி அரைச்சி விழுத போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா அதனோட பச்சை வாசனை போகும்போது ரசம் சூப்பராக இருக்கும். ஸோ ரசம் சாதம் 1 பார்ட்டில் பண்ணும்போது நம்ம சிம்பிள் தான். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிளகாய் நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 2-3 மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போது அரைச்சி வச்ச அந்த பவுடர் அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நீங்கள் கடைசியாக போட வேணாம். இப்போது ஊற வச்ச அரிசி, அதாவது நான் பச்சரிசி வச்சுருக்கேன். நீங்கள் சோனா மசூரியில் நீங்கள் பாயில்டு ரைஸ் கூட பண்ணலாம், பட் பச்சரிசி நல்லா மிக்ஸ் ஆகும், அதுக்காக தான். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு குளிர்காலத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம், கொஞ்சம் அப்பளம் வச்சு நல்லாயிருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றணும். நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கோம். 1 கப்புக்கு 4லேருந்து 5 கப் தண்ணி ஊற்றலாம். வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் கூட நல்லா பாயிலிங் வாட்டர் ஊற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா.
இப்போ நெய் வந்து போடுறேன். இதுலேயே வந்து உப்பு பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடி கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி ஒரு 2 கப் பாய்லிங் வாட்டர் ஊற்றலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறாது. பச்சை தண்ணி அதாவது கோல்டு வாட்டர் வந்து ஊற்றிடாதீங்க. ஸோ அப்படி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு. திக்காக வேணும் லஞ்சுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் கொடுத்து விடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி, அவ்வளோதான். நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் வந்து நம்ம எடுத்துக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். இல்லை வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அப்பளம் கூட வேணான்னா ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த ரசம் சாதத்தோட ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூல் அனுப்பும்போது டெஃபினட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா சோயா புலாவ், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம குழந்தைகளுக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பாசுமதி அரிசி குழஞ்சி போகாமல் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தடவை. அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த மாவு சத்து போனதுனால இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 20 நிமிஷம். நம்ம சோயா புலாவ் பண்ண போகிறதுனால சோயாவை உப்பு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர்லேயும் அது வேகும். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நல்லா சோயாவை பிழிஞ்சு எடுத்துடணும். தண்ணியோடு போட்டிங்க அப்படின்னா அந்த ரைஸ் சொத சொதன்னு ஆகிடும். நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்குங்க. சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கணும். இப்படி வதக்கும்போது தான் அந்த ரைஸ் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு தக்காளி போட்டுட்டு ஜென்டிலாக மட்டும் வதக்கினா போதும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் பாலோ இல்லை அப்படின்னா புதினா கொத்தமல்லியில் எதுவும் போட மாட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீமியாகவும் இருக்கும் அந்த ரைஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். கேரட், அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். மசாலா பொடி அப்படிங்கிறது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் காலிஃப்ளவர் போட்டாலுமே நல்லாயிருக்கும். சோயா போட்டிருக்கிறதுனால ரொம்ப ப்ரோட்டீன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் காய்கறிகள். இப்போ லெமனை இதுலேயே பிழிஞ்சு விடணும். ஏன் அப்படின்னா அந்த சோயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டேஸ்ட் வேணும். அதுக்காக தான் நம்ம இதுலேயே பிழிஞ்சு விடுறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோடையே சேர்த்து அது ரோஸ்ட் ஆகும், அரிசியும் ரோஸ்ட் ஆகும். 2 விதமாக பண்ணலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ரைஸும் போடலாம். இல்லை ரைஸில் நீங்கள் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். இப்போது இதில் 3 கப் தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். அதுக்கு மேலே லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த லெமன் ஜூஸ் ரைஸ்க்காக. 3 கப்புக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா குழஞ்சி போயிடும். 1 கப்புக்கு 1.25 இல்லைனா 1.5 கப் தண்ணி தான் பர்ஃபெக்டாக இருக்கும். தேங்காய் பாலாக இருந்தாலும் அதே மாதிரி தான் 1க்கு 1 தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு, கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் டேஸ்ட்டுக்கு போட்டுடணும். இது வெந்ததுக்கப்புறம் வந்து போட முடியாது. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ்க்கும். இதை மூடி ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில், அதுக்கப்புறமா 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா அடுப்பில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். நம்ம லஞ்சுக்கு எடுக்கும்போது இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் நம்ம லஞ்ச் பாக்ஸில் வந்து போடணும். நீங்கள் சூடாக போட்டிங்க அப்படின்னா ஸ்டீம் அதில் பட்டு ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்ம சூடாக வந்து லஞ்ச் பாக்ஸில் வைக்கக்கூடாது. ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி
எல்லாத்தோடையுமே இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இல்லைனா சிம்பிளாக வந்து தயிரோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பன்னீர் போடலாம், கொண்டக்கடலை போடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். இதுக்கப்புறமா சிம்பிளான தேங்காய் பாலில் ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்துடலாம். சிம்பிளாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் தேங்காய் பால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கான பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது ரைத்தாவோடு எடுத்துக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஜீரா ரைஸ், கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். இதுக்கு வந்து தேவையான தண்ணி இப்போவே ஊற்றிடலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி தேவைப்படும். ஊற்றி அப்படியே மூடி வச்சுடுங்க. இதுக்கப்புறமா தேங்காய் அரைக்கணும். தேங்காய்க்கு ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணியிலேருந்தே 3 கப் தண்ணி ஊற்றிடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிடணும். ஒரு காட்டன் கிளாத்லேயோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்லேயோ அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் தான் தேவைப்படும். இப்போ ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெயும் நெய்யும் போட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பண்ணியிருந்தாலும் அதையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போது தக்காளி 2 தக்காளியை போட்டுட்டு கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். அதே சமயம் நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது அரிசி உடஞ்சிடும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணிக்கு பதிலாக முழுக்க தேங்காய் பால் தான் செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட 3 கப் தேங்காய் பால் நம்ம ஊற்றுறோம். அதாவது 2.25 3 கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஜீரா ரைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 1க்கு 1.25 ஊற்றினா கரெக்டாக இருக்கும். உப்பு, அதுக்கப்புறமா நெய், மேலே கொஞ்சம் கரம் மசாலா கூட நீங்கள் தூவலாம். கசூரி மேத்தியும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதை மூடி ஹை ஃப்ளேமில் 1 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில், இல்லை அப்படின்னா 10 நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 10 நிமிஷம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்தால் அப்படியே மலர்ந்து வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வர்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.